வணக்கம். இன்னைக்கு இருக்கிற நவீன இந்தியால வேலையும் சரி ஆரோக்கியமும் சரி ஒன்னோட ஒன்னு ரொம்பவே பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனா இத ஒரு புதுசா மனுஷங்கள மையமா வச்ச கோணத்துல எப்படி பாக்குறது? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சுத்தி பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி நிச்சயம் இல்லாம இருக்கு இல்லையா? அப்படி ஒரு சூழல்ல நமக்காக நிலையான ஒன்னை எப்படி உருவாக்குறது? இதுதான் நாம இன்னைக்கு கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. வாங்க அதுக்கான வழியை தேடலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம். வாழ்க்கை ஏன் இப்போதெல்லாம் ரொம்ப பாரமா தெரியுது? நீங்க எல்லாமே சரியாதான் செஞ்சிருப்பீங்க. நல்லா படிச்சோம், ஒரு வேலைக்கு போனோம். ஆனா பாருங்க, அந்த பிரஷர் மட்டும் ஏறிட்டே போகுது. ஏன் இப்படி? இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? இதுல முதல் சவால் வேலை. அதுல ஒரு ஸ்திரத்தன்மையே இல்ல. நாம எவ்ளோதான் படிச்சிருந்தாலும் எவ்ளோதான் திறமை இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இருக்குமான்னு ஒரு உத்தரவாதமோ இல்ல. இந்த ஒரு பயம் போதும் மன அழுத்தத்தை ஆரம்பிச்சு வைக்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் செலவுகள். அது ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கு. சம்பளம் ஒரு படி ஏறுனா செலவு 10 படி ஏறுது. இது நமக்கு வர 2வது பிரஷர். இந்த 2 பிரஷருக்கும் நடுவுல நாம மொத்தமா கவனிக்க மறந்த ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளோட ஆரோக்கியம். நமக்கே தெரியாம அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு வருது. இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இது உங்க தப்பு இல்ல, உங்ககிட்ட ஊக்கம் இல்லன்னு அர்த்தம் இல்ல. இது ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம். ஒட்டுமொத்த சிஸ்டமே ஓவர்லோட்ல இருக்கும்போது நீங்க மட்டும் சோர்வாகிறதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல. அதனால முதல்ல உங்களை நீங்களே குறைச்சொல்லிக்கிறத நிறுத்துங்க. சரி, இந்த சிஸ்டம் நம்மளை எப்படி அழுத்துது? ஒரு 5 முக்கியமான வழிகள் இருக்கு. 1. வேலை பாதுகாப்பு. டிகிரி மட்டும் வச்சு இனி ஒன்னும் பண்ண முடியாது. 2வது ஏஐ. இது நம்ம கரியர் ஏணியையே எடுத்துச்சிருக்கு. 3வது இந்த பணக்காரங்க ஏழைங்க கேப். நடுத்தர வர்க்கம் கடனை வாங்கிதான் வாழ்க்கைய ஓட்ட வேண்டியிருக்கு. 4வது ஆரோக்கியம் ஒரு பொருளா மாறிடுச்சு. நல்ல காத்து நல்ல சாப்பாட்டுக்கு கூட நாம காசு கொடுக்க வேண்டியிருக்கு. கடைசியா 5வது மனச்சோர்வு. இப்படி சோர்வா இருக்கிற ஒரு தலைமுறை எப்படி எதிர்காலத்தை உருவாக்கும்? யோசிச்சு பாருங்க. வருமானம், ஆரோக்கியம், வாழ்க்கையோட நோக்கம், இந்த 3மே ஒரே நேரத்துல சரிஞ்சா அடுத்து என்ன? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. இன்னைக்கு பல பேரோட நிஜ வாழ்க்கை இதுதான். சரியா? இந்த இடத்துலதான் ஒரு புது பார்வை நமக்கு தேவைப்படுது. அதுதான் வெல்னஸ், அதாவது ஆரோக்கியம். இனிமே ஆரோக்கியம்ங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதுதான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம். இத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் எக்கனாமிக்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற இந்த மாசடைஞ்ச நகரங்கள்ல, இந்த ஸ்ட்ரெஸ் நிறைஞ்ச லைஃப் ஸ்டைல்ல நம்ம ஆரோக்கியமா உயிர் வாழ்றதே ஒரு பெரிய தேவையா மாறிடுச்சு. அதனாலதான் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட துறைக்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும். இதுக்கு நாங்க சொல்ற தீர்வு தான் இம்யூன் எஜுகேஷன். அப்படின்னா என்ன? நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை சும்மா பூஸ்ட் பண்றது மட்டும் இல்ல. அதுக்கு பதிலா நம்ம உடம்போட இயற்கையான பாதுகாப்பு சிஸ்டத்துக்கு சயின்ஸ் அடிப்படையில பயிற்சி கொடுத்து அதே புத்திசாலியா மாத்துறது. சரி, இந்த ஐடியாவை மையமா வச்சு உங்களுக்காகவே ஒரு பிசினஸ் மாடல் இருக்கு. ஆனா வெயிட், இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வேலையோ இல்ல ஒரு கடையோ இல்ல ஒரு சூதாட்டமோ கிடையாது. இது முற்றிலும் ஒரு புது மாடல். இதோட நம்பகத்தன்மையை பத்தி யோசிச்சீங்கன்னா, இதுக்கு பின்னாடி 25 வருஷத்துக்கும் மேலான பேட்டன்ட் வாங்கின இம்யூன் ரிசர்ச் இருக்கு. அதுதான் இந்த வாய்ப்போட அறிவியல் ரீதியான பேக்போன். சும்மா வார்த்தைகள் இல்ல, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. நாம முன்னாடி பேசின பிரச்சனைகளுக்கு இந்த மாடல் எப்படி தீர்வு தருதுன்னு பார்க்கலாமா? வேலை பாதுகாப்பின்மைக்கு பதிலா இங்க பல வருமான வழிகள் இருக்கு. ஏஐ சவாலை சமாளிக்க மனிதர்களுக்கு இடையான தொடர்பை இது பலப்படுத்துது. ஏறிட்டே போற செலவுகளுக்கு இங்க ஆரோக்கியமும் வருமானமும் ஒன்னா கிடைக்குது. மனச்சோர்வுக்கு உங்க நேரத்துக்கு நீங்க தான் பாஸ், அதுவும் ஒரு நோக்கத்தோட. மாசு பிரச்சனைக்கு உங்க நோய் எதிர்ப்பு சக்தியே உங்களுக்கு கவசமா மாறும். சரி, இது யாருக்கெல்லாம் சரியா இருக்கும்? வேலை கிடைக்குமான்னு கவலைப்படுற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல 2வது வருமானம் வேணும்னு நினைக்கிற ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், இல்லரசுகள் தங்களுக்குன்னு ஒரு அடையாளம் தேடலாம், ரிட்டையர் ஆனவங்க ஒரு நோக்கத்தோட ஆரோக்கியமா வாழ நினைக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சர்வைவல் மோட்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற யாருக்குமே இது பொருந்தும். இதுல உங்களை நீங்க பாக்குறீங்களா? இப்ப நம்ம பணத்தை மட்டும் பத்தி பேசல, அதையும் தாண்டி இதுல கிடைக்கிற பலன்கள், அதுதான் முக்கியம். மன அமைதி, அதுதான் உண்மையான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை விட பல மடங்கு மதிப்பு வாய்ந்தது. முதல்ல உங்க நேரம் உங்க கையில. உங்க ஷெட்யூல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த சுதந்திரம் அது ஒரு பெரிய வரம் இல்லையா? 2வது உண்மையான மனித தொடர்பு. சும்மா வியாபாரம்னு இல்லாம நல்ல உறவுகளை அடிப்படையா வச்சு ஒரு விஷயத்த உருவாக்குறது. இந்த டிஜிட்டல் உலகத்துல இது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். 3வது ஒரு நோக்கம். சும்மா போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலா மத்தவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? அந்த வாய்ப்பு இங்க இருக்கு.
இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? பாருங்க, வெளியே இருக்கிற பொருளாதாரத்தையோ உலகத்தையோ நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு. பயமும் சத்தமும் நிறைஞ்ச இந்த உலகத்துல நீங்க ஒரு அமைதியான பாதைய தேர்ந்தெடுக்கலாம். ஆரோக்கியம், வருமானம், அர்த்தம், இந்த மூணும் இருக்கிற ஒரு பாதை, அதுவும் உங்க வீட்ல இருந்து. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துக்கு இது ஒரு பதில், ஒரு சரியான தேவையான பதில். மேலும் தெரிஞ்சுக்க இந்த தகவல்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். மனங்கள் சந்திக்கும் போது அர்த்தங்கள் பெருகும், வளர்ச்சி பரஸ்பரம் ஆகும். இந்த புது பயணத்துல நீங்களும் எங்களோட இணையணும்னு அன்பா அழைக்கிறோம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.